வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட இங்கே வீட்டை செட் பண்ணுறோம். இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 70 குஞ்சு இருக்குது. எல்லாமே 50 நாள் ஆனது. இது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் தாய்க்கோழி எதுவும் போடல, தனியாக தான் விட்டு வளர்த்துருக்கோம் அதை. ஸோ இப்போ இடைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் 200 கிராம் கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா காலையிலே கம்பெனி தூரம் போட்டிருக்கேன். கம்பெனி தூத்துக்கு வந்து இந்த துளசி பவுட்ரு, குப்பமேனி பவுட்ரு, வெங்காய நெல்லி பவுட்ரு எல்லாம் கலந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அது இல்லாமல் கோழிஞ்சி பார்த்து நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் போடல. F1 லசோட்டா எதுவுமே போடல. ஆரி மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கோம். ஒரு கரெக்டாக வயசு பார்த்தீங்கன்னா 50 நாள் ஆச்சு. அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கோழிகளோட கிட்டத்தட்ட ஒரு 37 குஞ்சுகளை விட்டுருக்கோம். இதோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 21 நாள். இன்னையோட சிக்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது நம்ம வந்து கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறமே வெளியில் விட்டுட்டோம். தாய் கூட போயிட்டு வரணுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் கோழிகளும் அப்புறம் இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கம்ப்ளீட் ஆன சிக்ஸ்லாம் வெளியில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட தாய் கோழிகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 20 அந்த அளவுக்கு தாய் கோழிகள் இருக்குது. அந்த தாய் கோழிகள் இப்போ இந்த வெயில் காரணமாக கொஞ்சம் குறைச்சிட்டோம். அதில் கொஞ்சம் நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ஃபார்மில் அதனால குறைச்சாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு சிக்ஸு 1 மந்த்துக்கு மேலே பார்த்தினாலே அதே ஒரு 200க்கு மேலே இருக்கும். பெரும்பாலுமே நம்ம இந்த பெரிய கோழிகளுக்கு தடுப்பூசின்னு போடலாம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ தடுப்பூசி போடலன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷனாக மருந்து கொடுத்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. மருந்துனா ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. நம்ம எந்த ஒரு மருந்துமே கொடுக்காம இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இம்யூனிட்டி பவர் குறைஞ்சோன்னா ஏதாவது சின்ன சின்ன கிளைமேட் சேஞ்சுக்கு ஏதாவது டிசீஸ் வரும். ஸோ அதுக்காக தான் மருந்து வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டினியூஸாக இயற்கை மருத்துவமோ இல்லை ஏதாவது இங்கிலீஷ் மெடிசனில் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ திறந்து கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். போடுறதுனா ஒரு 15 நாளுக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ இந்த நாளில் கோழி வச்சுருக்கவங்களாம் பெரும்பாலும் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். இப்போ நமக்கு எப்போதுமே இந்த புரட்டாசி மாதம் அப்புறம் தான் கொஞ்சம் ரேட்டு குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கோழி சேவல் யார் இருந்தாலுமே இப்போ மார்க்கெட்டில் திருப்பி போடுங்க, ரேட்டு நல்லா கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா வடலூர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 550லேருந்து 550 வரைக்குமே போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணும். நம்ம என்ன கோழி வளர்க்கணும் தெரியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு பெரும்பாலும் வளர்க்குறோம். இடவெட்டு அப்புறம் சிறுவடையும் இருக்குது. பாதிக்கு பாதி இந்த கல்லாம் வளர்த்துட்ருக்கோம். சிக்ஸ் நம்மள்ட்ட ஒன்றும் பொதுக்கில் கொடுக்குற அளவுக்கு சிக்ஸ் ஒன்றும் இல்லை. அது நம்மளே இப்போ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு தாய் கோழிகள் விற்றதுக்கப்புறம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 முட்டை நம்ம தான் கிடச்சிருக்கு டெய்லியும். நம்ம இப்போ கிட்டத்தட்ட 10 நாளாக எதுவுமே இன்குபேட் பண்ணல. எல்லாத்தையுமே சாப்பிட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
பெரும்பாலும் இந்த புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண அப்படி ஐடியா இருக்கவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கலரான தாய்கோழிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா எது பார்த்தா நல்ல பார்த்தோன்னே எல்லோரும் பிடிக்கிற மாதிரி கலரு, அந்த ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபார்ம் ஒரு மாதிரி பில்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னா திரும்ப அதை தாய்கோழியை ரெடி பண்ணுறதுக்கு 6-7 மாதம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நல்ல சேவலும் இந்த மல்டி கலராக பார்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இந்த கறி விற்பனைக்கு பண்ணுறவங்க, சிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது எப்படின்னு தெரியல. கறிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி கலர் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இது வியாபாரம் பண்ணுறப்ப. ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. இப்போதைக்கு நம்மள்ட்ட பெரும்பாலும் அதான் ஒரு 200 மேலே குஞ்சுகள் இருக்கும். இல்லை அந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆனது மட்டுமே. நம்ம இது எல்லாமே என்ன பண்ணலான்னு பார்க்குறோன்னா, ஜூலை மாதம் மொத்தமாக ஒரு 100 கிலோ 150 கிலோ ஒரு பெரிய லாட்டாக கொடுத்துலாம் அப்படின்னு தான் வச்சுட்ருக்கோம். இப்போதைக்கு இந்த லோக்கல் வியாபாரத்தில் நிறுத்திட்டோம் நம்ம. ஸோ ஒன்று ஒன்றா இது கொடுக்குறதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது மொத்தமாக ஒரு 100 கிலோ மினிமம் 100 கிலோ 150 கிலோ ரெடி பண்ணி ஒரே லாட்டாக கொடுக்குறது தான் பிளானு. நம்ம இப்போதைக்கு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.